செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் என்னென்னா, செய்வினை எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல குலதெய்வத்தை, உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்து தான் செய்வினையே செய்ய முடியும். இல்லைன்னா செய்வினை செய்பவர்களையும் செய்வினை செய்ய போகிற உங்களுடைய எதிரியும் முதல்ல காலி பண்ணிடும். உங்கள் குலதெய்வம் உங்களை காத்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்யணும்னா முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நிப்பாட்டி தான் ஒருத்தருக்கு செய்வினையை செய்ய முடியும். அப்போது யாருக்கெல்லாம் செய்வினை உள்ளதாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ, நீங்கள் எல்லாம் குலதெய்வத்துக்கு போய் நைட்டு தங்கிடுங்க. நைட்டு தங்க முடியாதவங்க மொட்டை அடிச்சிடுங்க. முடி என்பது கேது, கேது என்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இந்த மொட்டை அடிப்பது என்பது நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. சரிங்களா? நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. மொட்டை அடிச்சிட்டிங்கனாலே, அதுவும் குலதெய்வ கோயிலில் மொட்டை அடிச்சிருங்க. நான் அடிக்கடி சொல்கிற காரணம் என்ன, செய்வினை தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி.